அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் காலை வணக்கம். நேற்றைய தினமே கீழடி குறித்து தெளிவாக விளக்கமாக கழகத்தினுடைய ஒலிபரப்பு துணை செயலாளர் அவர்கள், முன்னாள் அமைச்சர் திரு பாண்டியராஜன் அவர்கள் விளக்கமாக கீழடி அகழ்வு ஆய்வு குறித்து தெளிவான பதிலை கொடுத்துருக்கோம். மீண்டும் என்ன பதில் நம்ம கொடுக்க வேண்டியது? நேத்தே எல்லாமே கொடுத்துட்டோம். மாண்புமிகு அம்மா இருக்கின்ற பொழுது என்னென்ன நடவடிக்கை எடுத்தாங்க, அம்மா மறைவுக்கு பிறகு அம்மாவுடைய அரசு கீழடி அகழ்வு ஆய்வு ஆராய்ச்சியில் எப்படியெல்லாம் ஈடுபடுத்தப்பட்டது என்ற விளக்கத்தை நேற்றைய தினமே தெரிவிக்கப்பட்டு பத்திரிகையிலும் செய்தி வந்துவிட்டது, ஊடகத்திலும் செய்தி வந்தது. அதே போல முருகன் பக்தர்கள் மாநாட்டுக்கு மாவட்ட ரீபாஸ் போட்டு மறுபடியும் வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முருகன் பக்தர்கள் மாநாடு, அதாவது ஒவ்வொரு அமைப்பும் அவர்கள் விருப்பப்படுகின்ற தெய்வங்களை வழிபடுவது ஜனநாயகத்தின் உரிமை. அந்த அடிப்படையில் ஜனநாயக நாட்டில் அவர்கள் விரும்புகின்ற கடவுள்களை இன்றைக்கு மாநாட்டின் மூலமாக அந்த அமைப்பை சேர்ந்தவர்கள் அங்கே மதுரையிலே மிகப்பெரிய மாநாட்டு நடத்துகின்றார்கள். அதற்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். ஆங்கிலம் பேசுபவர்கள் வெக்கப்படும் காலம் விரைவில் வரும். அதான் அவருடைய கருத்து சொல்லியிருக்க. கருத்து சொல்லியிருக்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்து உண்டுங்க. கருத்தின் அடிப்படையில் ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்து கழிச்சுட்டோம். தாய்மொழி என்பது முக்கியம் என்று சொல்லியிருக்கிறார். அனைவருக்கும் தாய்மொழி என்பது மிக மிக முக்கியம். அந்த தாய்மொழிக்கு கொடுக்கின்ற முக்கியத்துவத்தை விட ஆங்கிலத்துக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கின்ற என்ற பொருள்படதான் அவர் சொல்லியிருக்காரு. தமிழக அமைச்சர்களும் முக்கிய நிர்வாகிகளும் பாத்தீங்கன்னா, தமிழக அமைச்சர்களும் திமுக முக்கிய நிர்வாகிகளும் பொதுவெளியில ஆபாசமான பேச்சுக்களும் ஆபாசமாக சித்தரித்து பல சமூக வலைதளங்களை பரவல் இந்த மாதிரியான நிகழ்வுகள் அதிகமா நடக்குது. அதை எப்படி பாக்குறீங்க? நாங்க ஏற்கனவே இது குறித்து கண்டன அறிக்கை வெளியிட்டுட்டேன். பத்திரிகையிலும் வந்துட்டு, ஊடகத்திலையும் வந்துட்டுது. இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் மக்களிடத்துல மிகப்பெரிய கொந்தளிப்பு ஏற்பட்டிருக்கின்றது. மக்களோட ஆட்சி தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதையெல்லாம் மறைப்பதற்காக, மடைமாற்றம் செய்வதற்காக இப்படி கேலி சித்திரங்களை வெளியிடுவது, அவதூறு செய்திகளை வெளியிடுவது வாடிக்கையாக கொண்டே இருக்கின்றார்கள். இதற்கெல்லாம் 2026 சட்டமன்ற தேர்தலிலே மக்கள் அவர்களுக்கு தக்க தண்டனை வழங்குவார். சுகாதாரம் ஒரு மிகவே முக்கியமானது. உடல் ஆரோக்கியத்திற்கு மிக மிக அவசியமானது. அதை பாரத பிரதமர் அவர்கள் முன்னிருந்து நடத்துகிறார். அதற்கு வாழ்த்துக்கள். வழியை நீங்க